உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாள் நம்ம வீட்டில் இல்லாமல் போயிட்டோம்னா மறுபடியும் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம அதை வீடு வாசல் எல்லாத்தையும் நம்ம சுத்தப்படுத்துறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. இன்னைக்கு என்னோட வேலையும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நான் காலையில் 7 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்குள்ள. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. மாடு நைட்டு கட்டாந்து அப்படியே தான் இருந்தது. சரி, நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் அவங்கவுங்க வேலைக்கு போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வந்து பார்த்தா என் மாடு வர வழியே பார்த்துன்னு இருக்குது. நம்மளை யார் அந்த அளவுக்கு நம்மளை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம மாடும் நம்ம வளர்த்த நாய் மட்டும்தான் நமக்கு வந்து நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஜீவன்கள் அதுங்க மட்டும்தான். அப்படிதாங்க இன்னைக்கும் வந்ததும் மாடை குளுத்திக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சாணியெல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் நான் வாரி கொட்டிட்டு அதுக்கப்புறமா பால் கறந்து எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு இன்னைக்கு ஒரு 10 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கு மேலே தான் நம்ம சாப்பாடு செஞ்சு எனக்கு சாப்பிடவே முடிஞ்சது. நானே 2 நாளாக வந்து அந்த கூட்ட நெரிசலில் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு வழியாக வந்தேங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லா வேலையும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. பால் கறக்கிறதுக்கு அந்த கை கூட ஏதோ 2 நாள் விட்டதுமே இந்த கை மறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. பால் கறக்கிறதுக்கு கூட ஒழுங்காக எனக்கு சரியாக வரலை. 2 நாள் சோம்பேறித்தனமாக இருந்ததுனால இன்னைக்கு வந்த வேணாம். அதுதான் எப்பவுமே செய்கிறவங்க செஞ்சுனே இருந்துட்டோம்னா உடம்புன்னு சரியாயிடுது. ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்தவங்கள கூட நம்ம வேலையை நம்ம தொடர்றது மறுபடியும் சிரமமாயிடுது. முதல்ல இவங்களுக்கு எல்லாம் வந்து பாலை கறந்துட்டு அதுக்கப்புறமா தீனி அறுத்து வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாய்க்கு செஞ்சு அதுங்களுக்கு சாப்பாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து சாப்பிட்டாதான் நமக்கு திருப்தியாகவே இருக்குது. இல்லைன்னா அதுங்க என்ன பார்த்துன்னு கிடக்குதுங்க. இதுங்க நீ இப்போ எனக்கு போடுவே, ஃபர்ஸ்ட் எனக்கு போடுவேன்ற மாதிரி நாய்களும் பார்த்துன்னு கிடக்குதுங்க, மாடும் பார்த்துன்னு கிடக்குது. என்னதான் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கினாலும் நம்ம ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி வெளியே போயிட்டாங்களே இந்த வாயில்லா ஜீவனங்களும் அது என்னவோ தெரியல, இனம் புரியாத ஒரு பாசன்ற மாதிரி நம்ம இல்லாமல் அது ஆகிறது இல்லை. இன்னைக்கு சின்ன பக்கெட் வச்சுன்னு கறக்கறன்னு பார்க்குறீங்களே, ஏன்னா 2 நாள் நான் இல்லாமல் போயிட்டேன் இல்லையா. எப்படி இருந்தாலுமே இன்னைக்கு வந்து அவங்க பால் கம்மியாக தான் கறப்பாங்க. தொடர்ந்து அதை நம்ம கவனிப்பிலே இருந்தால் மட்டும்தான் அந்த பால் சரியாக இருக்கும். அதுக்காக தான் எனக்கு சின்ன பக்கெட்டை வச்சு நான் கறந்துட்டுருக்கேன். நம்ம அவசரமாக கறக்கிற நேரத்துக்கு தான் கையிலேருந்து காபம் வலிக்கின்னு போகும், பால் முகமெல்லாம் நமக்கு செதறும். இவங்களும் அப்போ தான் கோமி பெய்வாங்க, சாணி போடுவாங்க. எப்படியோ ஒரு வழியாக அங்கேருந்து மாடு 2 கறந்து முடிச்சுட்டு இது 3ஆவதாக நான் கறந்து முடிச்சுட்டு அப்புறம் கேனில் ஊற்றி வச்சுட்டு வந்தாச்சு. சரி, இதுக்கு மேலே போயிட்டு தட்டை அறுத்துன்னு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்